சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் நாம் வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் நாம் வாசிப்போம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லகேமனாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. சரி, இங்கே ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொள்வதற்காக சாமுவேலை அழைத்து ஆண்டவர் சொல்றாரு, சாமுவேல், நீ ஏன்பா சவுலுக்காக துக்கத்தோடு இருக்கிற? நான் புறக்கணித்த சவுலுக்காக நீ ஏன் துக்கத்தோடு இருக்கிறன்னு சொல்லி ஆண்டவர் சாமுவேலோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். பேசிட்டு ஆண்டவர் சொல்றாரு, என் சித்தத்தை செய்வதற்கு, என் காரியத்தை செய்வதற்கு, என் ஊழியத்தை செய்வதற்கு, என் ஜனத்தை ஆளுகை செய்வதற்கு ஒரு மனிதன் வேண்டும். அந்த மனிதனை ஈசாயினுடைய குடும்பத்தில் நான் தெரிந்து கொண்டேன். உன் தைல கொம்பை எண்ணெயினால் நிரப்பி தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, நான் உன்னை அங்கே அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சாமுவேலை, அதாவது சவுலை கர்த்தர் தம்முடைய சித்தத்தை செய்ய ராஜாவா தெரிந்து கொண்டார் என்ற வார்த்தையை விட இன்னொரு நல்ல வார்த்தையை சொல்லணும்னா, சவுலை தேவனுடைய சித்தத்தை செய்ய கர்த்தர் தெரிந்து கொண்டார். தேவனுடைய ஜனத்தை நடத்துவதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்டார். தேவனுடைய ஜனத்திற்காக யுத்தம் பண்ணுவதற்காக கர்த்தர் சவுலை தெரிந்து கொண்டார். ஆனால் சவுல் உண்மையாய் இருக்கவில்லை. சவுலை பற்றி வேதம் சொல்கிறது, சவுல் ஏர் மாடுகளுக்கு பின்பாக சுற்றி கொண்டிருந்தவர், கழுதையை தேடி அலைந்து கொண்டிருந்தவர். சவுலே சொல்றாரு, என்னுடைய கோத்திரத்தில், என் குடும்பத்தில், அல்லது நான் வாழ்கிற கீழையாத்தில் நான் மிகவும் சிறிய குடும்பம், என் தகப்பனும் நாங்களும் சிறிய குடும்பமா இருக்கிறோம், என்னை போய் நீங்க தெரிந்து கொண்டீங்களா ஆண்டவரேன்னு சொல்லி சவுலே சொல்லுகிறார். அப்போ அற்பமான மனிதனை ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தை செய்யும்படி தெரிந்து கொண்டார். ஆனால் சவுலோ ஆண்டவருக்கு உண்மையாய் இருக்கவில்லை. அப்போ கர்த்தர் சவுலின் நிமித்தம் சவுலை புறக்கணிச்சிட்டார். புறக்கணிச்சிட்ட உடனே இது சவுலுக்காக சாமுவேல் ரொம்ப வருஷம் துக்கத்தோடு இருந்தார். அப்போ ஆண்டவர் சாமுவேலை கூப்பிட்டு, நீ துக்கத்தோடு இருக்காத, என் சித்தத்தை செய்வதற்கு, என் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு, என் இருதயத்தில் இருக்கிறவைகளை செய்வதற்கு ஈசாயின் குடும்பத்தில் ஒரு மனிதனை நான் தெரிந்து கொண்டேன். உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, நீ போய் அவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி கர்த்தர் சாமுவேலை அழைத்தார். இன்னைக்கு செய்தி என்னன்னா, தேவனுடைய சித்தத்தை செய்ய ஆட்கள் வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை செய்ய ஆட்கள் வேண்டும். தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஆட்கள் வேண்டும். தேவனுடைய இருதயத்தை, பாரத்தை புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு ஆட்கள் வேண்டும். தேவனுடைய உள்ளத்தில் இருக்கிற அங்கலாய்ப்பை நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு ஆட்கள் வேண்டும். நாம சொல்லலாம், நானே தடுமாறி நடந்துன்னு இருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறது மாதத்துக்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை, நான் ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய முடியுமா, நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியுமா என்று நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய ஒவ்வொருவராலும் நிச்சயம் முடியும். அல்லேலூயா சொல்வார். ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தருடைய உள்ளத்தில் இருக்கிறதை நான் செய்ய ஆண்டவரை என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்தால் நிச்சயமாக
கர்த்தர் ஆண்டவர் உங்களை கொண்டு நம்மை கொண்டு தேவ சித்தத்தை செய்ய கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ ஒரு விதத்தில் நாம் ஆண்டவருக்காக சில ஊழியங்களை செய்யணும், ஆண்டவருக்காக செயல்படணும், கர்த்தருக்காக ஓடணும். ஏனென்றால் இந்த உலகம் சீக்கிரத்தில் கர்த்தருடைய வருகையை சந்திக்க போகிறது. இந்த உலகம் சீக்கிரத்தில் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை சந்திக்க போகிறது. இந்த உலகம் சீக்கிரத்தில் ஒரு பெரிய அக்கினியால் வரப்போகிற அழிவை சந்திக்க போகிறது. அதற்கு முன்பதாக ஒரு கூட்டத்தை நீங்களும் நானும் ஆயத்தப்படுத்தி ஆக வேண்டும். அல்லேலூயா. அது எவ்வளவோ வயசான நபராக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்ய நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும். ஆண்டவர் அழைக்கிறார், என் சித்தம் என் உள்ளத்தில் இருக்கிறவைகளை செய்வதற்கு இன்றைக்கு ஆட்கள் வேண்டும். அப்ப கர்த்தர் தெரிந்து கொள்ளும்படி இங்கே வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேலையை செய்ய, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற, அவர் உள்ளத்தில் இருக்கிற ஆசைகளை விருப்பங்களை நிறைவேற்ற கர்த்தர் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. ஊழியன்னா மைக்கு பிடிச்சுன்னு பிரசங்கம் பண்றது தான் ஊழியன் நினைக்க வேண்டாம். ஊழியன்னா முன்னாடி நின்று பாட்டு பாடுறது தான் ஊழியன் நினைக்க வேண்டாம். ஊழியன்னா முன்னாடி நின்று இசைக்கருவிகளை வாசிக்கிறது தான் ஊழியன் நினைக்க வேண்டாம். ஊழியம் மேடை மேலே மாத்திரம் அல்ல. ஊழியம் என்பது தேவனுடைய உள்ளத்தை புரிந்து கொண்டு கண் காணாத இடத்துல, யாரும் அறியாத இடத்துல, அல்லது யாரும் தெரியாத போது கூட ஆண்டவருக்காக செய்கிற கிரியைகள், நம்முடைய காரியங்கள் தான் ஊழியம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உதாரணத்துக்கு இந்த பிரேயர் ஹாலை பெருக்கி துடைக்கிறாங்க, இது கர்த்தருடைய ஊழியம். அல்லேலூயா. இந்த பிரேயர் ஹாலுக்காக உழைக்கிறாங்க, இது கர்த்தருடைய ஊழியம். இந்த பிரேயர் ஹாலில் கொடுக்கிற ஊழியங்கள், ஜப ஊழியங்களை செய்கிறாங்க, இது கர்த்தருடைய ஊழியம். ஆன்லைன் பிரேயர் நடத்துறாங்க, ஊழியம். 24 hours பிரேயரில் கலந்து கொண்டு ஜெபிப்பதே ஊழியம்தான். ஏன்னா நாம ஜெபிப்பது நமக்காக அல்ல, தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். அப்ப தேசத்திற்காக ஜெபம் என்பது தேவனுடைய உள்ளத்தில் இருக்கிற அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம். அட்லீஸ்ட் ஜெபிக்கிற ஊழியத்திலேயாவது நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க, ஜெபிக்கிற ஊழியத்திலாவது உங்களை ஒப்பு கொடுங்க. அப்பொழுது கர்த்தர் நாம மகிமைப்படும், கர்த்தர் உள்ள மகிமைப்படும், கர்த்தர் நம்ம இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். நீங்க கனம் பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புறீங்களா? நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புறீங்களா? தேவனுக்காக ஏதோ ஒரு ஊழியத்தை செய்வதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். ஊழியம்னா பெரிய வார்த்தையா நினைச்சுக்கிறாங்க. ஊழியம் என்பது தேவ பிள்ளைகளை, நீங்க நின்று ஆண்டவருக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்தா, ஆண்டவர் என்னால் இதுதான் முடியும், என்னால் துடைக்க முடியும், என்னால் ஜெபிக்க முடியும், என்னால் கொடுக்க முடியும், என்னால் முழங்கால நிற்க முடியும், ரோட்டில் நின்று டிராக்ஸ் கொடுக்க முடியும், கூட வேலை செய்கிறவங்களுக்கு சத்தியத்தை சொல்ல முடியும். ஏதோ ஒன்றை நீங்கள் தேவனுக்காக செய்யுங்க. அப்ப தேவனுக்காக தேவ சித்தத்தை செய்யும்படி கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. சரி, கவனிங்க. இன்னைக்கு செய்தி, இந்த தாவீதை கர்த்தர் தெரிந்து கொள்ளும்படி சாமுவேலுடைய, அதாவது ஈசாயினுடைய வீட்டுக்கு கர்த்தர் சாமுவேலை அனுப்புகிறார். போன உடனே சாமுவேல் நேரடியா தாவீதை சந்திக்கல. கவனிங்க, தேவனுடைய சித்தத்தை செய்ய என்ன குவாலிஃபிகேஷன், இதான் இன்னைக்கு செய்தி. நாம நினைக்கிறோம் பைபிள் காலேஜ் படிக்கணும். நோ, பைபிள் காலேஜ் தேவையில்லை. பைபிள் காலேஜ் படிச்சு ஒரு டிகிரி வாங்கணும், இல்லை பைபிள் டீச்சிங்லாம் போய் கற்றுக்கணும். நீ எந்த டீச்சிங்கும் கற்றுக்க தேவையில்லை, அதெல்லாம் தானா நடக்கும். உங்களை ஒப்பு கொடுத்தால் நடக்கும், கர்த்தர் நடத்துவார். ஸோ பைபிள் கால ஊழியத்தை செய்வதற்கு அல்லது தேவ சித்தத்தை செய்வதற்கு உங்களை தைல கொம்பினால் அபிஷேகம் பண்ணப்பட்டது போல உங்களை அழைத்து ஒரு அபிஷேக ஆராதனை நடத்தணும் இல்லை.
என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நம்மிடத்தில்? தாவீதிடத்தில் என்ன எதிர்பார்த்தார்? தாவீதை எதை கொண்டு தாவீதை தெரிந்து கொண்டார்? அங்கே தாவீதை சந்திப்பதற்கு முன்பதாக சாமுவேல் தீர்க்கதரிசி யாரையெல்லாம் சந்தித்தார்? ஏன் ஆண்டவருக்காக தாவீதை தெரிந்து கொண்டார்? ஸோ 3 காரியங்களை உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயினுடைய வீட்டுக்கு போறார். போனப்ப ஈசாய் தான் தாவீதுடைய அப்பா. தாவீதுக்கு ஈசாய்க்கு 8 குமாரர்கள். 8 குமாரர்கள். 8வது குமாரர் தான் தாவீது. ஒரு இடத்துல 7 குமாரன் இருக்கும், அதுக்கு ரீசன் இருக்குது. ஆனால் கணக்கின்படி 8 குமாரர். சரி, 8 குமாரர் ஈசாய்க்கு. லாஸ்ட் மகன் தான் தாவீது. இப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயினுடைய வீட்டுக்கு போய் தாவீதுன்னு சொல்லி கரெக்டா பேர் சொல்லி கூப்பிடல, உன் பிள்ளைகள் எல்லாம் வர சொல்லுப்பான்றார். வந்தப்ப முதல் 3 பேர் வராங்க. அதுல ஒருவர் யார் அப்படின்னா 6ஆம் வசனம் படிங்க. 16:6 அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்றான். யார்? எலியாப் என்கிற மூத்த மகனை இங்க சாமுவேல் தீர்க்கதரிசி பார்க்கிறார். பார்த்த உடனே என்ன யோசிச்சாரு? ஆண்டவரே, இவன் தானா ராஜாவா செலக்ட் பண்றதுக்கு? இவன் தான் தேவையா அப்படின்னு சொல்லி, இவன் தான் தேவையான்னு சொல்லி அங்கே அங்கே எலியாபை பார்த்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, இவனுடைய முகத்தையும், இவனுடைய 7ஆம் வசனம் படிக்கிற, இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை ஏன் புறக்கணிச்சார்? யாரோ ஒருவர் வேண்டும் அல்லவா? சவுலுக்கு பதில் ஈசாயின் குடும்பத்தில் யாரோ ஒரு நபர் வேண்டும். அது ஏன் எலியாபா இருக்கக்கூடாது? ஏன் ஆண்டவர் இவனை புறக்கணித்தார்? அப்ப ஊழியம் செய்வதற்கு, தேவனுடைய சித்தம் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் சிலரை தெரிந்து கொள்கிறார், சிலரை புறக்கணிக்கிறார். அப்ப தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், என்ன தகுதி வேணும்? அதான் நான் சொன்னேன், பைபிள் காலேஜ் தகுதி வேணுமா, இல்லை இந்த பைபிளை 10 முறை புரட்டி புரட்டி படிச்சிருக்கிறேன் அப்படின்ற தகுதி வேணுமா, இல்லை நாங்கள் பெரிய பாஸ்டர் கிட்ட 10 வருஷமா ஊழியம் செய்திருக்கிறேன் அந்த அந்த ஒரு அபிஷேகமா இருக்குது அந்த தகுதி வேணுமா? என்ன தகுதி வேணும்? ஏன் எலியாப்பை கர்த்தர் புறக்கணித்தார்? எலியாப் என்றால் என்ன அர்த்தம்னா, தேவனை போன்றவன். அல்லேலூயா. எலியாப்னா என்ன அர்த்தம்? தேவனை போன்றவன். தேவனை போன்றவனை கர்த்தர் புறக்கணிச்சிருவார். தேவனை போலவே மாறினவன் தான் தேவனுக்கு வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதனால தான் தாவீதை பற்றி ஆண்டவர் சொல்றார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், என்னுடைய சித்தத்தை எல்லாம் இவன் செய்வான், என் விருப்பத்தை எல்லாம் செய்வான். அப்போ எலியாப்பை கர்த்தர் புறக்கணித்ததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இவன் தேவனை போன்றவன், ஆனா தேவனுடைய காரியங்கள் சுபாவங்கள் இவனுக்குள் இல்லை. அல்லேலூயா. எது போன்றவன்? யாரை போன்றவன்? தேவனை போன்றவன். பைபிள் படிக்கிற மாதிரி பண்ணுவார், அதான் தேவனை போன்றவன். ஜபம் பண்ற மாதிரி பண்ணுவார், அதான் தேவனை போன்றவன். ஊழியம் செய்யற மாதிரி பண்ணுவார், அதான் தேவனை போன்றவன். பைபிள் எடுத்துட்டு சர்ச்சுக்கு போற மாதிரி போவார், அதான் தேவனை போன்றவன். என்னதான் செய்தாலும் தேவனை போல ஒரு காட்சி, கிறிஸ்துவனை போல ஒரு காட்சி, ஆனால் தேவனுடைய சுபாவம் அவனுக்குள் இல்லை. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்க. அப்ப தேவனை போன்றவன், தேவனை போலே மாறினவன், தேவனுடைய இருதயத்தின் ஆண்டவருடைய அந்த சுபாவத்தை தனக்குள் சுமக்கிற மனிதன் தான் தேவனுக்கு வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய சுபாவம் நமக்குள்ள வரணும். தேவன் எப்படிப்பட்டவர்? தேவன் எப்படி? என்ன சொல்லுது? தேவன்
அன்பாய் இருக்கிறவர். அல்லேலூயா. அன்பானவர். அந்த சுபாவம் நமக்குள்ள நாம பெற்றுக்கொண்டா போதும். அதான் தகுதி. அல்லேலூயா. ஏன்பா என்ன இது சவுண்ட் ஏன் வந்து எதனா ஏத்துற இறக்குறியா, அதனா பண்றியா? ஒன்றும் இல்லையா? சரி, ஓகே. தேவனை போன்றவன், தேவனுடைய சுபாவம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல எப்படி இருக்கணும்? நாம பரிசுத்தராய் இருக்கணும். அவர் அன்பாய் இருக்கிறது போல நாம எப்படி இருக்கணும்? அன்பாய் இருக்கணும். ஆண்டவர் சொல்றார், ஆண்டவரே பிதாவே, நீரும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஒற்றுமையா இருக்கணும். இதெல்லாம் தான் தேவனுடைய கேரக்டர், ஆண்டவருடைய கேரக்டர். ஆண்டவர் சொன்னார், சாதாரண மனுஷன் காலை பிடிச்சு கழுவுறாரு, எவ்வளவு தாழ்மை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பேதுருடைய காலை, சீஷருடைய காலை பிடித்து கழுவுகிறார். எவ்வளவு உன்னதமான தெய்வம். அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். அந்த தெய்வம், அப்படிப்பட்ட உன்னதமான தேவன் சீஷர்களுடைய காலை பிடிச்சு கழுவுறாரு. இப்படிப்பட்ட தாழ்மைதான் ஒரு தேவனுடைய ஊழியத்துக்கு தேவை. அல்லேலூயா. நான் நல்லா பாட்டு பாட நான் ட்ரைனிங் எடுத்த பிறகு ஊழியத்தை செய்ய போறேன். நான் நல்லா பைபிள் காலேஜில் படித்த பிறகு நான் ஊழியம் செய்ய போறேன். நான் இதை கற்றுக்குவேன், அந்த ஹீப்ரு கற்றுக்குவேன், அந்த கிரீக்கு கற்றுக்குவேன், ஆன்லைனில் இதை கற்றுக்குவேன். நீ எல்லாம் கற்றுன்னு வரத்துக்குள்ளே 70 வயசு ஆயிடும் உனக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு என்ன தகுதி? தேவனுடைய சுபாவத்தை தான் பெற்றுக்கொண்டு தேவனை போலவே மாறுவது தான் தகுதி. இன்னைக்கு உலகத்தில் 100, 70, 50 வருஷம், 40 வருஷம், 60 வருஷம் ஊழியம் செய்யறாங்க, சுபாவம் மாறல. ஆனா இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைக்கிறார். ஆண்டவருடைய சுபாவத்தை சுமந்தால் போதும். ஆண்டவருக்கு இருக்கிற அன்பு உங்களுக்கு இருந்தால் போதும். கர்த்தருக்கு இருக்கிற பொறுமை நமக்கு இருந்தால் போதும். கர்த்தருக்கு இருக்கிற தாழ்மை நமக்கு இருந்தால் போதும். அவருக்கு இருக்கிற ஆத்தும பாரம் நமக்கு இருந்தால் போதும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் செலக்ட் பண்றார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஊழியத்துக்கு என்ன தேவை? என்ன தேவை? படிப்போ, படிப்பறிவோ, டிகிரியோ, இதுவோ அதுவோ அல்ல. கர்த்தருடைய சுபாவம், தெய்வீக சுபாவம் தேவை. கர்த்தருடைய தெய்வீக சுபாவம் தேவை. இவன் எலியாப்ப கர்த்தர் ஏன் ரிஜெக்ட் பண்ணார் தெரியுங்களா? இவன் தேவனை போன்றவன், ஆனா கேரக்டர்ல கர்த்தரை போன்றவன் அல்ல. இன்றைக்கு சிலர் தேவனை போல, விசுவாசிகளை போல, ரொம்ப பரிசுத்தவான்களை போல, ரொம்ப பல காரியங்களை நாம செய்யலாம். கேரக்டர் மாறுச்சா? அல்லேலூயா. கேரக்டர் மாறுச்சா? ரத்தம் மாறுச்சா? சுபாவம் மாறுச்சா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஊழியம் செய்வதற்கு முன்னாடி நம்மளை நல்லா ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே என்னை உம்மை போல மாற்றும். அல்லேலூயா. நீங்க உடன் ஊழியரா இருக்கலாம், ஜபம் நடத்துகிற ஊழியரா இருக்கலாம், சகோதரிகளா இருக்கலாம், சகோதரர்களா இருக்கலாம், பாட்டு பாடுறவங்களா இருக்கலாம், மியூசிக் வாசிக்கிறவங்களா இருக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஜபம், ஆண்டவரே என்னை உம்மை போல் மாற்றும். அல்லேலூயா. என்னை உம்மை போல் மாற்றும். ஆண்டவர் கரத்துல நம்மை ஒப்பு கொடுத்து தேவனை போல மாறும்போதுதான் கர்த்தர் தம்முடைய சித்தத்தை செய்வதற்காக நம்மை தெரிந்து கொள்கிறார், ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. சரி, இரண்டாவதாக இன்னொரு மனுஷனை, அதாவது இன்னொரு மகனை, இரண்டாவது பையனை இந்த ஈசாய் வர கூப்பிடுறார். வாசிங்க, எங்க இருக்குது? அபினதாப். 8ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினார். அவன், ஆண்டவர் சொல்லிட்டார், இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. இரண்டாவது யாரு? இரண்டாவது சம்மாங்களா? அபினதாப். கர்த்தர் அபினதாபை ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஏன் ரிஜெக்ட் பண்ணார்னா, இவன் பேருக்கு என்ன அர்த்தம்? அபினதாப் யாருன்னா தகப்பனுக்கு பிரியமானவன். அல்லேலூயா. அபினதாப் என்றால் என்ன அர்த்தம்? தகப்பனுக்கு பிரியமானவன். உலகத்துக்கு பிரியமானவன் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். உலகத்தை பிரியப்படுத்துகிறவன்
தேவனை பிரியப்படுத்த முடியாது. அதனால தான் வேதம் சொல்லுது, 2 எஜமான்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது. உலகத்துக்கும் தேவனுக்கும் நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது. நான் இப்படியும் இருப்பேன், ஊழியமும் செய்வேன். சினிமா பாட்டும் பாடுவேன், சாமி பாட்டும் பாடுவேன். சினிமாவும் கதையும் கேட்பேன், பைபிள் இருக்கிற கதையும் கேட்பேன். என் வாழ்க்கை இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் ஆண்டவருக்காக செய்துன்னு போவேன்னா, 2 பேருக்கு ஊழியம் செய்தா கர்த்தர் பார்வையில் ரிஜெக்டட். அல்லேலூயா. இந்த அபினதாப் எப்படிப்பட்டவன்? தன் தகப்பனுக்கு பிரியமானவன். ஆனா கர்த்தருக்கு பிரியமா இல்லை. இன்னைக்கு சிலர் தகப்பனுக்கு பிரியமா இருக்கிறோம், தாய்க்கு பிரியமா இருக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸுக்கு பிரியமானவர்களா இருக்கிறோம், சமுதாயத்துக்கு பிரியமானவர்களா இருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களா இருக்கிறோமா? அல்லேலூயா. சில வேலை ஸ்தலத்தில் உங்களை கேட்டா சொல்லுவாங்க, அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, அவங்க ரொம்ப பர்ஃபெக்டா வேலைக்கு வந்துருவாங்க, டைமுக்கு வேலைக்கு வந்துருவாங்க, உண்மை ஊத்துவமா இருப்பாங்க, அவர் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். ஓகே, ஒர்க் பண்றவங்களோடு கூட நீங்க நல்ல பெயரை வாங்கி இருக்கலாம், ஒர்க் பண்றவங்களுக்கு நீங்க பிரியமானவர்களா இருக்கலாம். உங்க அப்பா அம்மா சொல்லலாம், என் பிள்ளைய போல உலகத்துல யாரும் நல்லவன் கிடையாது, யாரும் இல்லைன்னு சொல்லலாம். என் பிள்ளை நேசிக்கிறது போல என்னை யாரும் நேசிக்கிறதுன்னு சொல்லலாம். ஓகே, உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க பிரியமா இருக்கலாம். உங்க மனைவியை கேட்டா சொல்லுவாங்க, என் கணவனை போல நல்லவன் அல்லது என் மனைவியை போல நல்லவங்க யாரும் இல்லை. ஓகே, அவங்களுக்கெல்லாம் பிரியமானவங்க தான். கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியுதா? அல்லேலூயா. குவாலிஃபிகேஷன் என்ன? 1, தேவனுடைய சுபாவம் வேணும். 2வது, தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும். ஒரு மனுஷன் சொல்றான், வேலைக்காரர்கள் 100க்கு அதிபதி சொல்றான், இவன் எனக்கு பிரியமான வேலைக்காரன். இருக்குதா பைபிள்ல? இவன் எனக்கு பிரியமான ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் பிரியமா நடக்கும்போது அவன் அவனுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறான். அப்ப நாம கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும்போது எத்தனை நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்வார். கர்த்தருக்கு பிரியமானவர்கள் மட்டுமே தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியும், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும், தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும், தேவனுக்காக நிலைத்திருக்க முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா திடீர்னு எழும்புவாங்க, திடீர்னு நான் ஊழியம் பண்றேன்னு வாங்க, திடீர்னு நான் இதை பண்றேன்னு வாங்க, திடீர்னு காணாம போயிடுவாங்க. இது ஏன் இப்படி திடீர்னு எழும்புறாங்க, திடீர்னு காணாம போயிடுறாங்கன்னா, இது அவங்க மாம்சம். அவங்களுக்கு பிரியமா, இவங்களுக்கு பிரியமா, இவங்க பார்க்கணும், அவங்க பார்க்கணும். நான் ஊழியம் செய்யறத இவங்க பார்க்கணும், நான் பிரசங்கம் பண்றத அவங்க பெருமையா பேசணும், நான் பாட்டு பாடுறத இவங்க பெருமையா பேசணும், நான் ஆராதனை நடத்துறத பெருமையா பேசணும், நான் மியூசிக் வாசிக்கிறத பார்த்து எல்லாம் அப்படியே வியப்படையணும். இதுக்காகவா? இது உலகத்துக்கு பிரியமாய் வாழ்வது. உலகத்துக்கு பிரியமாய் வாழ்கிறவன் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது. எந்த ஒரு காரியம் செய்தாலும் இதுல கர்த்தர் பிரியப்படுகிறாரா? அல்லேலூயா. கர்த்தர் பிரியப்படுகிறாரா? அப்போ அபினதாபை ஏன் ரிஜெக்ட் பண்ணார்னா, அவன் தகப்பனுக்கு பிரியமானவன், தேவனுக்கு பிரியமானவன் அல்ல. 3வது, இன்னொருத்தனை ரிஜெக்ட் பண்ணார். 9ஆம் வசனம். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான், அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். 3வது யாரு பேருன்னா? சம்மா. இந்த சம்மாவுக்கு என்ன அர்த்தம்னா, திறமை மிகுந்தவன் என்று அர்த்தம். என்ன அர்த்தம்? திறமை மிகுந்தவன். சொல்லுங்க, ஊழியத்துக்கு திறமை வேணுமா, கிருபை வேணுமா? கிருபை வேணும். அல்லேலூயா. சிலர் என்ன நினைக்கிறோம், திறமை இருந்தாதான் ஊழியம் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு நல்லா பாட்டு பாட தெரியாது, என் குரல் இப்படி இருக்குது, என் குரல் அப்படி இருக்குது, அப்ப நீ திறமையை சார்ந்து நிற்கிற. அல்லேலூயா. திறமையை சார்ந்து நிற்கிற. எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, நான் சொன்னா யார் கேட்பாங்க, நான் ஜெபம் பண்ணா யார் கேட்பாங்க, நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணா இவங்க என்ன ஏற்றுக்கொள்வாங்களா,
இவங்க எதனா நினைப்பாங்களா, நீ கிருபையை சார்ந்து நிக்கல, திறமையை சார்ந்து நிக்கிற, மனுஷனுக்காக பார்க்கிற. கிருபையை சார்ந்து நிக்கணும். ஊழியத்துக்கு திறமை தேவையில்லை. ரொம்ப நல்லா பாடுறாருங்க இவரு, நல்லா பிரசங்கம் பண்றாருங்க. இந்த நல்லா என்ற வார்த்தை யார் நமக்கு சொல்றாங்களோ அதுல அப்ப நம்ம ஃபெயிலியர்னு அர்த்தம். மனுஷன் புகழ்வதற்காக அல்ல, மனுஷன் நம்மை போற்றுவதற்காக அல்ல, மனுஷன் நமக்கு மார்க் போடுவதற்காக அல்ல. நாம் திறமையினால் அல்ல, கிருபையினால் தேவனுக்காக நிற்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நாம என்ன கேட்கணும், ஆண்டவரே நான் ஃபாதர் பெர்க்மன்ஸ் போல பாடணும்னு கேட்க கூடாது. ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடினா ஜனங்க தொடப்படுகிறார்களே, அது போல எனக்கு கிருபை வேணும்னு கேட்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு சில ஊழியக்காரங்களை காமிச்சு சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் அவரை போல ஆகணும், இவரை போல பாடணும், இவரை போல பிரசங்கம் பண்ணணும். அப்ப நீ திறமையை கேட்கிற, கிருபையை கேட்கணும். ஆண்டவர் அவங்க மேல் இருக்கிற அபிஷேகத்தை காட்டிலும் அதிகமான அபிஷேகம் எனக்கு வேணும், எனக்கு கிருபையை தாரும். அல்லேலூயா. சோ முதல் ஊழியத்தை செய்வதற்கு என்ன வேணும், தேவனுடைய சுபாவம் வேண்டும். இரண்டாவது, உலகத்தை நேசிக்க கூடாது, கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நடந்து கொள்ளணும். மூன்றாவது, திறமை அல்ல, கிருபை வேண்டும். ஒவ்வொருவரும் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார், இங்க இருக்கிற எல்லாரையுமே அழைக்கிறார். சீஷர்களுக்கு கர்த்தர் வல்லமையும் வரங்களையும் கொடுத்தார். பிசாசு ஓட்டுற வரம், சுகமாக்குற வரம். எத்தனை வருஷம் கழிச்சு கொடுத்தார் சொல்லுங்க? சீஷர்களுக்கு ஆண்டவர் பிசாசு விரட்டுகிற வரமோ, பிரசங்கம் பண்ணுகிற வரமோ, வியாதியை சுகமாக்குற வரமும் கொடுத்தார். சீஷர்கள் எத்தனை வருஷம் இயேசுவோடு இருந்தாங்க, எத்தனை வருஷம் பைபிள் காலேஜ் படிச்சாங்க, எத்தனை வருஷம் ஊழியம் செய்தாங்க, எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணி அதுக்கப்புறமா இந்த வரங்களை பெற்றுக்கொண்டாங்க. எப்ப பெற்றுக்கொண்டாங்க? அல்லேலூயா. சரி வாசிங்க, எப்ப பெற்றுக்கொண்டாங்கன்னு பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், முதல் வசனத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம். கவனிங்க, இது ஆண்டவர் செலக்ஷன் பண்ணும் போதே. அல்லேலூயா. சீஷர்களுடைய ஆவிக்குரிய வயசு என்ன தெரியுமா? 0. ஆவிக்குரிய வயசு சொல்றேன், 0. அப்பதான் கர்த்தர் அழைக்கிறார். அப்போது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும், சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப நல்லா கவனிங்க, இங்க அதிகாரத்தை வல்லமையை பெற்றுக்கொண்டதுக்கு அவங்க பல பாடுபட்டாங்க. அவங்க பல வருஷம் பைபிள் காலேஜ் படிச்சாங்க, இதை பண்ணாங்க அதை பண்ணாங்க என்னென்ன பண்ணாங்க அல்ல, தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருந்தார்கள். கர்த்தருடைய பார்வை அவர்கள் மேல் விழுந்தது. இந்த பேதுரு எனக்காக ஊழியம் செய்வான், இவனை செலக்ட் பண்ணார். யோவான் இவன் நல்லவன், இவன் எனக்காக ஊழியம். எல்லாருடைய இருதயத்தையும் கர்த்தர் பார்த்தார். மனுஷன், அதனால தான் வேதம் சொல்லுது, மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் கர்த்தர் பார்ப்பதில்லை. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். 12 சீஷனுடைய உள்ளத்தை தான் பார்த்தார் ஆண்டவர். உள்ளம் நல்லா இருந்துச்சுன்னா கர்த்தர் தம்முடைய சித்தத்தை செய்ய செலக்ட் பண்றார். எல்லாவற்றிலும் நம்முடைய உள்ளம், நம்முடைய இருதயம் மிக முக்கியம், மிக முக்கியம். அந்த கேரக்டர் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார், கேரக்டர் தான் எதிர்பார்க்கிறார். நீங்க சொல்லுங்க, இத்தனை வருஷம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பைபிள் படிச்சு சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணி எத்தனையோ காரியங்களை, எத்தனையோ சத்தியத்தை கேட்டிருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் உங்க ஆவிக்குரிய வயசு 10, 20, உங்க ஆவிக்குரிய வயசு 5, 30, 20, 40ன்னு சொல்லலாம். என்னத்தை சாதிச்சிங்க ஆண்டவருக்காக? அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நான் ஊழியத்துக்கு வந்து 25 வருஷம் ஆகுது, நான் கிறிஸ்தவனாகி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 40 வருஷம் ஆகுது, எங்க அப்பா கிறிஸ்தவர், எங்க தாத்தா கிறிஸ்தவர், எங்க தாத்தாக்கு தாத்தா காலத்திலிருந்து நாங்கெல்லாம் கிறிஸ்தவங்க. என்னத்தை சாதிச்ச? எத்தனை ஆத்துமாக்களை தேவன் பக்கம் திருப்புனீங்க?
எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லி இருக்கிறீங்க? எத்தனை பேர் மனு திரும்புதலுக்கு நேராய் நடத்தி இருக்கிறீங்க? எத்தனை பேர் உங்க மூலமாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க? பெருமை பாராட்டுறதுக்கு நாம எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம், வருடங்களை சொல்லலாம். ஆனால் இத்தனை வருடத்தில் நாம கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து தேவனுடைய ஊழியத்தை தேவனுக்காக எதையும் செய்யலன்னா கர்த்தர் உள்ளம் துக்கப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் உள்ளம் துக்கப்படுகிறது. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. நான் எலியாப்பை போல் அல்ல, அபினதாபை போல் அல்ல, சம்மாவை போல் அல்ல, தாவீதை போல உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். தாவீது கிட்ட என்ன எதிர்பார்த்தார்? ஆண்டவர் என்னத்தை கண்டார்? ஒரே ஒரு நிறைய காரியங்கள் சொல்லலாம், ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். தாவீதிடத்தில் தேவன் கண்டது என்ன? இந்த 3 பேரையும் ரிஜெக்ட் பண்ணதுக்கு காரணம் என்ன? நீங்க வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். இந்த 3 பேரை முதல் சொல்றேன். 17ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. ஈசாயினுடைய 3 மூத்த குமாரர் சவுலோடு கூட யுத்தத்திற்கு போயிருந்தார்கள். எத்தனை குமாரர்? 3 குமாரர் யுத்தம் பண்றவங்க. அவங்க பேர் அதிலே போட்டிருக்குது, எலியாப், அபினதாப், சம்மா. இவன் மாம்சத்தோட யுத்தம் பண்றவன். அல்லேலூயா. இவன் 3 பேருக்கு என்ன வேலை? மாம்சத்தோட யுத்தம் பண்றவன். தாவீது அப்படி இல்லை. 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைவான். பொல்லாத ஆவிகளோடு யுத்தம் பண்றாரு தாவீது. இதான் வித்தியாசம். நாம மாம்சத்தோட யுத்தம் பண்ணி இன்னைக்கு தேவனால் புறக்கணிக்கப்படுகிறோம். மாம்சத்தில் யுத்தம், கண்களின் இச்சையோடு யுத்தம், ஜீவனத்தின் பெருமையோடு யுத்தம், பொல்லாத இச்சைகளோடு யுத்தம். இந்த மாம்ச யுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கல. கர்த்தர் எதிர்பார்க்கிறது ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ஆவிகளோடு யுத்தம் பண்ணணும். அதுக்கு தேவை கர்த்தருடைய அபிஷேகம். அல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகம். தாவீது அங்கே ஆவிகளோடு யுத்தம் பண்ணி துரத்தினார். சவுலை விட்டு ஆவிகளை துரத்தினார். இன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன? நாம் சாத்தானை எதிர்த்து ஜெபிக்கிற தேவ மனிதர்களாய் மாற வேண்டும். தேவனுடைய சுபாவத்தை தரித்து தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து தேவனுடைய சித்தத்தை செய்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறி நாம் அபிஷேகம் பெற்று ஆண்டவருக்காக ஒரு யுத்தம். தாவீது ஆண்டவருக்காக யுத்தம் பண்ணினார். ஆவிகளோடு யுத்தம் பண்ணினார். கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை எலியாப்பை போல் அல்ல, அபினதாபை போல் அல்ல, சம்மாவை போல் அல்ல, திறமை படைத்த திறமைக்காக அல்ல, நான் தாவீதை போல உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாகவும் ஆவிகளோடு எதிர்த்து யுத்தம் பண்ணுகிற மனிதனாகவும் உமக்காக யுத்தங்களை நடத்துகிற மனிதனாகவும் என்னை மாற்றும் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்காக யுத்தம் பண்ண ஆட்கள் வேண்டும். முழங்கால் யுத்தம். அல்லேலூயா. முழங்கால் யுத்தம். முழங்காலில் நின்று சாத்தானுக்கு விரோதமான யுத்தம். கர்த்தருக்கு ஆட்கள் வேண்டும். ஆவிகளோடு யுத்தம் பண்ண, உங்களுக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், ஐக்கியத்துக்கு விரோதமாய், இந்த பகுதிக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகளை எதிர்த்து அழித்து ஜெபிக்கக்கூடிய ஒரு விசேஷித்த ஆவியில யுத்தம் பண்ணுகிற வல்லமை வேண்டும். ஊழியம் என்பது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு இடத்துல நின்று கர்த்தருக்காக ஊழியம் செய்ய போய் நின்னா பிசாசின் சேனைகள் முழுவதுமாய் எழுப்பி நமக்கு விரோதமா வரும். பாட்டா பாடுற, சாட்சியா சொல்ற, வசனமா சொல்ற, ஆண்டவருக்காக எழுப்புற, ஞானஸ்தானமா எடுக்கிற, உன்னை சும்மா விடுறா பாருன்னு சொல்லி பிசாசின் சேனையை எழும்போம். ஆனால் நாம் முதுகை காட்டுகிறவர்களாக அல்ல, அவைகளை எதிர்த்து அவைகளை அழித்து ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா.
கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் உமக்காக வாழ. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய சுபாவத்தை தரித்து கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்.